ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. எனக்கு ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு தான். வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம கலந்தோம்னா சிக்கன் தொக்கு செய்யும்போது சிக்கனில் நல்லா உப்பு காரெல்லாம் சேர்ந்துருக்கும். எந்த கவுச்ச ஸ்மெல்லும் வராது. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 1.5 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசாலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குனதும் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் இப்போது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் கடையில் சிக்கன் மசாலா தான் வாங்கி சேர்த்தேன். ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கறி இப்போ சேர்க்க வேண்டாம், நல்லா வதக்கணும். அதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. கவுச்ச ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். இந்த தொக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடலாம் இந்த தொக்கு. நம்ம எல்லாம் கட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை. கட் பண்ணிட்டா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அளவு வதங்கினதும் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இதில் தண்ணிலாம் நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், தண்ணி விடும், அதிலே வெந்துடும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திறந்து நல்லா கலந்து விட்டு அது போல் ஒரு 2 டைம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் விட்டு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், தொக்கு சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தொக்காக தான் சாப்பிட போகிறோம், அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி. நான் செஞ்ச மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.